வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய தாமஸ் எக்ஸ்ப்ளோர் சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி வித்தியாசமான ஒரு டாபிக் பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. நம்ம எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இதில் ஒரு வித்தியாசமாக மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்காது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் 2 பேரும் பேசுகிறத மட்டும் அப்படியே நாங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கோம் பாருங்கள். ஒரு ஒரு ஸ்கேமை பற்றி மக்களுக்கு இப்போ காமனாக தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கிறது ஸ்கேமிங் நிறையா போயிட்டுருக்கு. அதில் ஒரு டாபிக் பேசியிருக்கோம். ஃப்யூச்சரில் என்னை பற்றி நிறைய ஸ்கேமிங்கை கோ த்ரூ பண்ணி ஸ்டடி பண்ணிவிட்டு அதை பற்றியும் நாங்கள் பேசுகிறோம். இப்போ ஒரு டாபிக் பேசியிருக்கோம் பாருங்கள். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ஸ்கேமை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் சார். நிறைய ஸ்கேம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதில் எவ்வளவோ ஸ்கேம் இருக்குது. நான் சும்மா ஒரு ஆர்டிக்கல் மாதிரி எடுத்தேன், நிறையா ஸ்கேமை பற்றி பார்த்தேன். ஆனால் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் மக்கள் ஏமாறுறது அந்த ஆர்பின்னு ஒரு மேட்டரில் தான் ஏமாந்து போகிறாங்க. நிறையா எங்கே போனாலும் ரியல் எஸ்டேட்டில் அது ஒரு 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 பாட்டாக இருக்குது. அது எல்லோரும் யார் கேட்டாலும் நான் ஆர்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்பியை பற்றி தெரியுமான்னு கேட்குறாங்க. நிறையா பேர் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். டீ கடையில் உட்காந்தா கூட இவன் டீ குடிச்சிட்டு பேசுகிறாங்க. கேட்டால் டீ குடிச்சிட்டு இருக்கிறவர் இன்றைக்கி காலையில் ஒருத்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு 300 கோடி போகும்னே அப்படின்றாரு. எனக்கு என்னடா டீ குடிச்சிட்டு 300 கோடி போகிறாரு அப்படின்னு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சும்மா பேசி கொடுக்கும்போது அந்த அவர் சொன்னார், தெரிஞ்சவர் தான், தம்பி இந்த மாதிரி இருக்குது ஆர்பின்னு ரைஸ் புல்லிங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு அதுக்கப்புறம் தான் சரி இதை பற்றி நம்ம பேசுவோம், ஒரு கண்டென்ட்டாக போடுவோம் அப்படின்னு ஐடியா வந்துச்சு. அதான் சரி, உங்களோட நாலேஜ், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எப்படி ரைஸ் புல்லிங்கை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ரைஸ் புல்லிங் உங்கள்கிட்ட சொல்கிறவங்க முதல்ல வந்து இதில் இருப்பாங்க, ரியல் எஸ்டேட்டில் இருப்பாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே புள்ளி அதுதான், ரியல் எஸ்டேட்டில் இருப்பாங்க. பிறகு இந்த கோல்டு விற்கிறோம்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி இருக்கும்பாங்க. அது நம்ம சொல்லுவோம் ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் புல்லிங்க. அது பிறகு ரைஸ் புல்லிங்பாங்க. ரைஸ் புல்லிங் நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதில் வந்து நிறைய பல விதமான சீட்டிங் அதில் இருக்குது. எப்படின்னா அந்த குடுவை இருக்குமா, செம்பு இருக்கும்பாங்க, அதில் வந்து பவர் இருக்கும்பாங்க. இந்த பவரை மெஷர்மெண்ட்டே வச்சுருப்பாங்க. மெஷர்மெண்ட், அதுக்கு மெஷர்மெண்ட் வேறு இருக்கா? அது மிஷின் தான் என்ன சார்? மிஷின் கிடையாதா? இல்லை அதுக்கு ஏதாவது ஆர்டர் போட்டு ஸ்பெஷலாக வர வைக்கணுமா சொல்கிறாங்கல்ல? ஆமாம், அந்த ரைஸை வச்சே தான் அந்த மெஷர்மெண்ட். ஓ, ரைஸ் வச்சு தான். ஆமாம், அது ஏதோ ரேடியேஷன் எல்லாம் நிறைய வரும்னு சொல்றாங்களே சார். ஃபர்ஸ்ட் அந்த மெட்டீரியல் வந்து இந்த கலசத்துலன்னு சொல்றாங்க, அப்புறம் 2-3 மெட்டீரியல் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி சார் உண்மையிலேயே அந்த கலசம் மட்டும் இருக்குமா? சாதாரண செம்புவே சொல்லுவாங்க. செம்புல அந்த பவர் இருக்கு. எப்படின்னா அந்த செம்பை வச்சுக்கிட்டு பக்கத்துல ஒரு ரைஸ் வச்சோம்னா அது வந்து புல்லிங் இழுக்கும். அதான் ரைஸ் புல்லிங். அதான் ரைஸ் புல்லிங். ஆமா, எவ்வளவு தூரத்துல இருந்து இழுக்குங்கிறது தான் அது வந்து எம்ஆர்னு சொல்லிடுவாங்க. மெட்டல் டு ரைஸ். மெட்டல் டு ரைஸ். இதெல்லாம் டெக்னிக்கல் பண்றாங்க. அதெல்லாம் நிறைய இருக்கும். உள்ள போனோம்னா பெரிய கடல் மாதிரி உள்ள போயிட்டே இருக்கலாம். ஆனா ஃபுல்லாவே சீட்டிங் தான். ஃபுல்லா சீட்டிங் தான். அதான் எவ்வளவு சதுரங்க வேட்டை பாட்டு வந்து தமிழ்நாட்டுல 1000 வந்தாலும் மக்கள் திருத்த மாட்டாங்க. தமிழ்நாட்டிலே எப்படி 90% பேர் இதை கேள்விப்பட்டிருப்பாங்க, ஈடுபட்டிருப்பாங்க. உண்மையிலே ஆசை யாரும் விடாதுல்ல. கண்டிப்பா. சாதாரணமா டீ கடையில் உட்காந்து 200 கோடி 300 கோடி, நான் சாதாரணமா சொல்றேன். இது எவ்வளவு சார் அதிகபட்சமான வேல்யூ? எவ்வளவு வரைக்கும் பேசுறாங்க? அதெல்லாம் லட்சம் கோடி பேசுவாங்க. லட்சம் கோடி. ஆனா எப்படி அதை கொண்டு வர முடியும்? ஹவ் இட் பாசிபிள்ன்றதெல்லாம் மக்களுக்கு அது தெரியல. பார்த்துருப்பீங்களா சதுரங்க வட்டா? ஆமா ஆமா ஆமா, அது அதுலதான் எல்லாத்தையும் காமிச்சிடறானே. ஆமா ஆமா, எல்லாமே வந்துருது. ஈவன் இப்போ நம்ம ஆனால் அதில் வந்து ஒரு ப்ரீஃபாக அவுட்லைன் சொல்லிடுவாங்க. அது கலசம் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா அதையும் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக பேசுகிறாங்க. ஆமாம், ரொம்ப பெருசாக இருக்கும். ஆமாம் ஆமாம், ஏதோ 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வந்து மெட்டீரியல் இருக்கும். அந்த மெட்டீரியல் கிட்ட போனாலே ரேடியேஷன் இருக்கும். 10 அடி ஆழத்தில் குழியை தோண்டி உள்ளே புதைச்சி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த ரேடியேஷனை செக் பண்ணுறதுக்கு லண்டன்ல இருந்து தானே சார் வருவாங்களா? லண்டன்ல இருந்தால் இங்கேயோ வந்து வருவாங்களாம். சொல்லுவாங்க சயின்டிஸ்ட்டும்பாங்க, அங்கேருந்து வருவாங்க. அந்த சயின்டிஸ்ட்டை கூட்டு வர்றதுக்கு 6 லட்சமோ 7 லட்சமோ செலவாகும். மட்டும் 6 லட்சம். அந்த ஸ்கேனர் கொண்டு வரணும்பாங்க. ஸ்கேனர் கொண்டு வரணும் அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து 15 லட்சம். இது அந்த ரேடியேஷனை செக் பண்றதுக்கு அமேசான்லயே 1000 ரூபாய்க்கு மிடிச்சிட்டு இருக்கு சார். அன்னைக்கு டீ கடையில் அவர் சொல்லும் போது நண்பர் சொன்னாரு, இந்த மிஷினை செக் பண்றதே 10,000 கோடியா தம்பி அப்படின்னாரு. நான் உடனே அப்படியாப்பா 10,000 கோடியா? அது ஒரு 1000 ரூபா மிஷின் இந்த பாருங்க அமேசான்ல இருக்கு அப்படின்னு. அப்படியா? இது 10,000 கோடி மிஷின் செக் பண்றதுக்கு ஒரு நாள் வாடகை 15 லட்சம் அப்படின்றாங்களே தம்பி, உண்மை இல்லையா அப்படின்னு.
எல்லாமே பொய் தாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் எல்லாமே நம்ம வந்து பணத்து மேலே உள்ள ஆசையினால நம்மளே நம்பிடுவோம். ஆனால் இது வந்து ஆரிஜின் வந்து தமிழ்நாடா இல்லை நார்த் ஸ்டேட்டா சார்? இது உலகம் பூரா பரவிருக்கு, உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதிகமாக ஏமாறுற மக்கள் வந்து எந்த நாட்டில், எந்த ஊருக்காரங்க ஏமாறுறாங்க? நம்ம நாட்டுக்காரங்க தான் அதிகமாக ஏமாறுறாங்க. தமிழ்நாட்டுக்காரங்க தான் அதிகமாக ஏமாறுறாங்க. அது இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. அதில் அந்த மெட்டல் டு ரைஸ்ம்பாங்க, அதில் வந்து 1/3 வந்து ரைஸ் டு ரைஸ். இந்த மெட்டல்லேருந்து ரைஸை இழுக்குல்ல, ஆமாம், ரைஸ் போய் ஒட்டிக்கிடும். இதெல்லாம் சீட்டிங் காமிப்பாங்க ஒரு இது மாதிரி. அந்த ரைஸை எடுத்து வச்சோம்னா அந்த ரைஸ் வந்து இன்னொரு ரைஸ் இழுக்கும். ஓ, அந்த ரைஸ் ஆல்ரெடி இருக்கிற அந்த ரைஸ், ஆல்ரெடி அந்த புல்லிங்கான ரைஸ் இருக்குல்ல, ஆமாம், அதை தனியாக எடுத்துட்டு வந்து வச்சோம்னா அந்த ரைஸ் வந்து இன்னொரு ரைஸ் இழுக்கும் அப்படின்னு காமிப்பாங்க. ஒரு ட்ராமா மாதிரி தான் இருக்கும். அது வந்து எவ்வளோ இழுக்கிறது, இதுதான் மெட்டல் டு ரைஸ், ரைஸ் டு ரைஸ் அப்படிங்க. கோட்வேர்டு டெக்னிக்கல் வேர்டு மேபி அது லட்சங்களில் பேசினா கூட அது ஒத்துக்கலாம் சார். ஆனால் லட்சம் கோடி எல்லாம் பேசுவாங்க, அங்கே வந்திருக்கும்பாங்க. அது பெரிய பெரிய சினி ஆக்டர்ஸ்லாம் பேரை சொல்லி அவங்க வந்து இப்படிதான் வந்துச்சுன்னு சொல்றது. திடீர்னு கோடீஸ்வரங்க. இப்போ ஈவன் நம்ம ஒரு பெரிய தொழிலதிபர் தமிழ்நாட்டிலோட இந்தியாவோட பெரிய தொழிலதிபர் பேரை சொல்லிட்டு அவர் வந்து திடீர்னு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இதுதான், இதில் ஒரு இத்தனை கோடி வந்திருக்கு, அத்தனை கோடினால தான் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டு வச்சு அதை வச்சு தான் வெளியே வந்துட்டாரு அப்படின்லாம் பேசுவாங்க. இப்போ நீங்களே இருக்கீங்கன்னா உங்களே வந்து அப்படியே மூளை செலவு பண்ணிடுவாங்க. அதான் பிரெயின் வாஷ். காசு விஷயத்த நம்ம காசு நிற்க ஒரு 100 ரூபா கையில் கிடைக்குன்னா நம்ம அது என்னன்னு கேட்போம். அட்லீஸ்ட் நமக்கு காசில் ஆசைப்படாதவங்க கூட திடீர்னு 1 லட்ச ரூபா கிடைக்குதுன்னா அது என்ன விஷயம், எப்படி கிடைக்குதுன்னு ஆர்வம். 1 லட்சம் கோடிங்கும் போது, அதுக்கு லட்சம் கோடிங்கும் போது கண்டிப்பா தலையிருக்காங்க பாருங்க. அந்த ஜட்ஜ் இருக்காரு, இவ்வளவு பெரிய பெரிய ஆபீசர் இருக்காங்க, இதுல எல்லாம் சம்பந்தம் இருக்காங்க. ஈவன் ஆனால் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸே இதில் எல்லாம் இருக்காங்க தான் சார், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இருக்காங்க சொல்லுவாங்க. அது உண்மையாக போயான்னு தெரியல. ஆமாம், அவங்க தான் எல்லாம் தலையிடுறாங்கம்மாங்க, பெரிய பெரிய ஆளுக்கு பேரெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்ம வந்து நம்ம நம்பாமல் இருப்போம், நம்ப வைக்கிற மாதிரி பேசிடுவாங்க. பொதுவாக மக்கள் வந்து இந்த விஷயத்தில் ஏமாறாமல் இருக்கிறதா சார் நல்லது. இதில் எவ்வளவோ பேர் காசு தொலைக்கிறோம் காசு தான் நாங்கள் கொடுக்கவே இல்லையே, இன்வெஸ்ட் பண்ணவே இல்லையே நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களோட டைமை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கார். ஆனால் அவரால் வந்து ஏர்ன் பண்ண முடியல. ஆனால் அதில் போய் டைமை வேஸ்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம மக்கள் வந்து அதுலேருந்து வெளியில் வரணும், இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, வந்து 1.5 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காராம் இதுக்காகவே. இதுக்காண்டி எந்த நாட்டுக்கெல்லாம் போயிருக்காரு? நாட்டுக்கு இல்லை, இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ளேயே அங்கே இருக்குது இங்கே இருக்குது. சொந்த வண்டி வச்சுருந்தார், சொந்த காரு. இப்போ வந்து இப்போ அவர்கிட்ட இல்லை. அவர் சொல்லுவார், இந்த மாதிரி 1.5 லட்சம் கிலோமீட்டர் நான் வந்து. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் ஒருத்தர் வந்து இருக்கார் சார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசும்போது இதை விஷயமா பேசியிருக்காரு. நான் அப்போ அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நமக்கு என்றைக்குமே உழைப்பு அதுலேருந்து வர்ற வருமானம் போதுன்னு நினைக்கிறது. அப்போ பேசும்போது இப்போ தற்செயலாக அவரை எப்படி இருக்காருன்னு பார்த்தா, அவர் பெரிய பிஸ்னஸ் மேன், இன்றைக்கி லாஸ் ஆகி எல்லாமே இல்லாமல் சும்மா ஒரு வாடகை வீட்டில் இருக்கார். காரணம் என்னன்னா, இது மாதிரியே நிறைய விஷயங்களில் அவரோட பிஸ்னஸை விட்டுட்டு அவரோட அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இந்த மாதிரியா எதுலையாவது ஷார்ட் டைமாக ஏதாவது சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற தேடுதல் தான். அதனால் இது மாதிரி நிறையா இருக்குது. இதேமாதிரி ரைஸ் பில்லிங்கை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். இதை தவிர வேறு ரைஸ் பில்லிங்லேயே நமக்கு தெரிஞ்ச தகவல் ஏதாவது இருக்கா சார் உங்களுக்கு? அதான் ஃபஸ்ட்டு ரியல் எஸ்டேட்டு அப்படியே ஒன்றா வரும், அது இருக்கும்பாங்க. இந்த சதுரங்கவாட்டில் வர மாதிரி தான் பாம்பு. ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு ஆளுக்கு 1 லட்ச ரூபா கொடுங்க, 50,000 கொடுங்க, நம்ம டெஸ்ட் அடிக்க ஆள் வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. நம்ம ஆளுக்கு 10 பேர் சேர்ந்து ஒரு 50,000 கொடுத்த உடனே ஒருத்தன் மொத்தமாக அதுக்கு ஒரு ஹெட்டாக இருப்பான். அவன்கிட்ட கொடுக்கும்போது அவன் என்ன செய்வானா, அந்த விஷயத்தை ஆரம்பித்தவனே அவனை தான் இருப்பான். இப்போ அவங்க ஆளுக்கு 50,000ங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா அவங்க டார்கெட் பண்ணுறது எல்லாமே ஓரளவுக்கு சோர்ஸ் ரெகுலராக இருக்கிறவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க. இல்லாதவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க, இருக்கிறவங்க மணி வேஸ்ட் பண்ணுறாங்க. இதுதான் சார் நடக்குது இல்லை? நான் சொன்ன மாதிரி முதல்ல ரியல் எஸ்டேட்டில் போய் தலையிட்டுருப்பாங்க. ஆமாம், அது வந்து எப்போ அவருக்கு தான் சக்ஸஸ் ஆகும். ஆமாம். அது பிறகு இந்த கோல்டு இருக்குது விற்று கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பிறகு இந்த இது இருக்குல்ல நாகமுத்து, அதெல்லாம்
அது இருக்கும்பாங்க. அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இப்போ எப்படி இந்த மெட்டல் டு ரைஸ், ரைஸ் டு ரைஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்களா, அது மாதிரி அதுக்கு ஏதோ ஒரு இது கதை வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அது ஒன்று இருக்குது. அது பிறகு வந்து இது இருக்குல்ல, நம்ம அந்த சஞ்சீவி வேர். சஞ்சீவி வேர் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னமோ சொல்லுவாங்க, இந்த தலைகீழ அந்தரத்தில் தொங்கும். அது வாட்டர் ஃப்ளோ இருந்துச்சுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும் அப்படின்னு. இப்போ தண்ணி வாய்க்காலில் தண்ணி போய்கிட்டு இருக்குன்னா அதில் போட்டோம்னா எதிர்த்து போகும். அது ஒரிஜினல் வேறு இருக்கும். அதுன்னு காமிச்சு தான் ஒரிஜினல் வேறும்பாங்க. இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. நான் கேள்விப்பட்ட அளவுக்கு. ஆனால் எல்லாமே பெரும்பாலும் ஸ்டார்டிங் இதுதான், ஆர்பி தான். ஆமாம், ஆர்பி தான். எல்லாமே ஆர்பி தான்.